அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாபாரதத்தில் ஆதிப்பருவம் பகுதி 15 பார்க்க போகிறோம். இளமை காலத்தில் இருக்கிற நட்பு ஆயுள் காலம் முழுவதும் நிலச்சி இருக்கும்னு தன்னுடைய வறுமைகள் போயிடணும் எண்ணத்தோட துரோணர் பாஞ்சால மன்னனாகிய துருபதனை பார்க்குறதுக்கு அவனோட ஆஸ்தான மண்டபத்துக்கு போகிறாரு. அங்கே துருபத மன்னனை பார்த்து, மன்னா, நான் துரோணர். தாங்கள் என்னோட சிறுவயது நண்பர். சிறு வயதில் தாங்கள் எம்மிடம் மன்னனானதும் செல்வங்கள் அளிப்பதாக சொன்னீங்க. ஆனால் எனக்கு தங்களோட செல்வங்கள் எதுவும் வேண்டாம். ஒரு குடும்ப ஜீவனத்துக்கு தேவையானதை கொடுத்து உதவினா போதும்னு சொல்கிறாரு. துருபதனுடைய பாங்கு இப்போது முற்றிலும் மாறியிருந்தது. துரோணரே, நீ என்னோட அந்யோன்யமாக இருப்பது என்பது இப்போது பொருந்தாது. விளையாட்டு பிள்ளைக்குரியதை உண்மைன்னு எண்ணி கற்பனை செஞ்சது மடமை. நாடோடியாய் இருந்து யாசகம் பெறுகின்ற ஒருவன் அரசனுடைய நண்பன் ஆவானா? வறியவன் ஒருவன் வேந்தனோடு எவ்வாறு உறவு கொண்டாட முடியும்? இணையில்லாத இருவருக்கு இடையில ஏற்படுவ நட்பு ஆகாத காரியம். பிள்ளை பருவ கதைகளை எல்லாம் என்னிட்ட சொல்லி என்னை உபத்திரப்படுத்தாத. இந்த இடத்தை விட்டு செல் என்று துரோணரை அவமரியாதை செஞ்சான். போற்றுதலுக்குரிய துரோணர் அவமானப்படுத்தப்பட்டாரு. துரோணர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்பு அவ்விடத்துல இருந்து பின்வாங்கினார். கர்ப்பம் பிடிச்ச துருபத மன்னனுக்கு ஆயுள் முழுதும் மறக்க முடியாதபடி பாடம் ஒன்றை புகத்தணும்னு மனதில் ஒரு தீர்மானத்தை எண்ணிக்கொண்டார். அங்கிருந்து தனது மைத்துனரான கிருபாச்சாரியார் இருக்கிற அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்குதான் துரோணரை பீஷ்மர் ராஜகுருவாகவும் ராஜகுமாரர்களுக்கு ஆச்சாரியராகவும் நியமிக்கிறார். துரோணருக்கு ராஜகுமாரர்கள் பல பேர் சிஷ்யர்களாக வாய்க்கிறாங்க. அவர்களுள் குரு வம்சத்தை சேர்ந்த பாண்டுவோட குமாரர்களும் திருதராஷ்டிரரோட புதல்வர்களும் தலை சிறந்தவங்களாக திகழ்கிறாங்க. அருகில் இருக்கிற நாடுகளில் இருந்தும் நெடுந்தூரத்தில் இருந்த நாடுகளில் இருந்தும் பல ராஜகுமாரர்கள் இந்த குரு வம்சத்தை நாடி வந்தாங்க. இந்த குருகுலத்தை நாடி வந்தாங்க. அந்தந்த மாணக்கனோட திறமைக்கேற்ப அவங்களுடைய போர்க்கலை கற்பிக்கப்பட்டது. மாணக்கர்களோட கூட்டத்தில் அர்ஜுனன் தான் தலைசிறந்த மாணவனாக திகழ்ந்தான். அவனுடைய குருபக்தி போற்றுவதற்கு உரியதாக இருந்தது. கல்வியிலும் வில்வித்தையிலும் அவன் தளராத ஊக்கம் பெற்றவனாக இருந்தான். அவனுடைய ஆர்வத்தை முன்னிட்டு துரோணருக்கு அர்ஜுனன் விருப்பமான மாணவனாக இருந்தான். வில்வித்தைக்கு விஜயன் என்னும் பெயர் பெற்று இருந்தான். மற்ற மாணவர்களுக்கு விளங்காத வில்வித்தைகள் அர்ஜுனனுக்கு எளிதில் விளங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்றதற்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம். நம்ம வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. மேலும் இன்னொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.